7/7/26. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா சென்னையில் உள்ள ஏர்போர்ட்டில் கார்கோ பகுதியில் இருக்கேன். அன்லோடு பண்ண வந்திருக்கேன். அதாவது இயற்கையாகவே சில மனிதர்கள்ட்ட உள்ள என்ன அப்படின்னா நம்பிக்கை துரோகம் செய்கிறது. அதாவது ஒருத்தவங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது. நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, சில மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அது மாதிரியான எண்ணம் ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சால் அவங்க தான் வாழ்க்கையில் வீணாகவங்களே ஒழிய நாம் நம்மளோட வாழ்க்கையில் வீணாக மாட்டோம். என்னோடய வாழ்க்கையில் அது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. நம்பிக்கை துரோகம், நானும் நிறைய நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்கள பார்த்துருக்கேன். அவங்க செஞ்ச நம்பிக்கை துரோகத்தினால நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்க நம்மளுக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்காக நாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செய்கிறதோ அல்லது நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செய்கிறதோ என்னோடய வாழ்க்கையில் நான் எப்போவுமே அந்த எண்ணத்தை கொண்டு வந்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா நாம் அப்படி செய்ய ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் அவங்க செஞ்சதை மறந்துட்டு நான் எப்போவுமே என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். அது நான் எனக்கு மட்டும்தான் சொல்கிறேன், நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லவே இல்லை. அதனால் ஒவ்வொரு மனிதர்களும் அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறத எப்போவுமே வாழ்க்கையில் வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா அந்த நம்பிக்கை துரோகம் செய்கிறதுனால இன்றைக்கி செஞ்சவங்களுக்கு வேணுன்னா நிறையா பலன்கள் கிடைக்கும். பின் வாழ்க்கையில் அதற்கான பலனை அவங்க அனுபவிக்க வேண்டி இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு என்னோடய வாழ்க்கையில் எனக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் செஞ்சால் அதை நான் எப்போவுமே மறந்துடுவேன். அதே நேரத்தில் நான் மன்னிச்சிருவேன். ஏன் அப்படின்னா நாம் அவங்க செஞ்ச மாதிரி அடுத்தவங்களுக்கு செஞ்சால் நம்ம வாழ்க்கையும் வீணாயிரும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். அதனால் இந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தயவு செய்து யாருமே வச்சுக்க வேண்டாம். நான் இப்போ சொல்கிறது என்னோடய அனுபவத்தில் ஏற்பட்ட படிப்பினைய பாடத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை மறந்துட்டு நாம் வழியில் போய்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு அதற்கு அடுத்ததாக உள்ள வழியை கண்டிப்பாக நமக்கு தேடி கொடுப்பாரு. அப்படி தேடி கொடுக்குறப்ப அந்த வழியில் நாம் போகிறப்ப கண்டிப்பாக வாழ்க்கையில் நாம் நினச்ச இடத்த போய் சேர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நமக்கு நம்பிக்கை துரோகமாக யார் செஞ்சாலுமே அதை நாம் மறந்துட்டு அதை மன்னிச்சுட்டு நாம் யாருக்கும் எந்த நம்பிக்கை துரோகமும் செய்யாமல் நம்மளோட வாழ்க்கையை தெளிவாக சரியான பாதையில் சரியான தெளிவான குறிக்கோளை நோக்கி நாம் போய்கிட்டு இருக்குது ஒரு புத்திசாலித்தனமான செயல். அதனால் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்கிறது நாம் யாருக்குமே எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலகட்டத்திலையும் செஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறத நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். ஏதோ என்னோடய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அனுபவங்களை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தட்ஸ் ஆல்.